இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இனி நம்ம சம் ஃபங்க்ஷனை பற்றி பேசுவோம். இந்த சம் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி வந்து காமனாக யூஸ் பண்ணுறது தான். இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக சம் பண்ணோம்ல, அது இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம செய்ய போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு 5 இருக்குது, நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். B4, B5, B6, B7, B8 அப்படின்னு சொல்லி. இதே ஒரு 100 செல் இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு 1000 செல் இருந்துச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா டைப் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அது ரொம்ப லேட்டான வேலை. எக்ஸல் வந்து நம்மளோட வேலையை ஈஸியாக தான் ஆக்கும். ஸோ அதனால நம்ம அந்த ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணி இதெல்லாம் மறுபடியும் நம்ம சம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிவைட் பை 0 அப்படின்னு சொல்லி இது ஒரு ஏரர். நம்மளால 0 வந்து டிவைட் பண்ண முடியாதனால இந்த ஏரர் வந்திருக்கு. மற்றபடி நம்ம இங்கெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சரால் இந்த ஏரர் எல்லாமே சரியாயிடும். உங்களோட எக்ஸல் லேட்டஸ்ட் வெர்ஜனாக இருந்தால் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற விஷயத்தில் உங்களுக்கு ஆட்டோமேஷனால சில ஹெல்ப் கிடைக்கும். அதாவது உங்களோட எக்ஸல் புது வெர்ஜனாக இருந்தா. ஓகே, இப்போ நம்ம B9ல வந்து நான் செலக்டரில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த ரேண்ட், ஃபோன், கிரெடிட், ஃபுட், கேண்டி இதெல்லாம் வந்து எனக்கு சம் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செல் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. நம்ம இங்கே ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இந்த ஃபார்முலா டைப் போயிட்டு இந்த இடத்துல இந்த மேத் அண்ட் ட்ரிக் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ராப் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி இதில் சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேட போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா சம் அப்படின்றதுல இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன விண்டோ வந்துடும், ஃபார்முலா பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் மேக்ல பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பில்டர்னு இருக்கும். அது நீங்கள் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்அப் பண்ணி தனியாக இன்னொரு பாக்ஸ் வரும். ஸோ அதில் வந்து ஃபார்முலா ஆர்குமெண்ட்னு போட்டிருக்கோம். விண்டோக்கு வேறு மாதிரி இருக்கும், மேக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். உதாரணத்துக்கு இப்போ நான் போயிட்டு இங்கே பாருங்க, சம் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஃபார்முலா பில்டர்னு சொல்லி ஒரு விண்டோ வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இங்கே B4ல இருந்து B8 வரைக்கும் செலக்டட்ல இருக்கு. இதுதான் நான் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ஆட்டோமேஷன் ஹெல்ப் கிடைக்கும் புது வெர்ஜனாக இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸல் அப்படின்னு சொன்னது இந்த விஷயம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் எதுலேருந்து எதில் வந்து நீங்கள் செலக்டட்ல இருக்குன்னு காமிக்குது. அதுக்கப்புறம் ரிசல்ட் 1700 அப்படின்னு காமிக்குது. உங்கள் சம்மோட ஃபங்க்ஷனை பற்றி உங்களோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நம்மளோட வேலைலாம் ஜஸ்ட் டன் தட்டினா முடிஞ்சிடும். நம்மளுக்கு இதோட சம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்படியே இந்த ஆட்டோமேஷன் உங்களுக்கு இல்லை, அப்படி எம்டியா இருக்குன்னா நீங்க கூட அதை போட்டுக்கலாம். அதாவது B4ல இருந்து B8 வரைக்கும். ஓகே, B4 B8 அப்படி போட்டீங்கன்னா இது செலக்டட்ல இருக்கும். இல்லைன்னா நீங்க செல் ரெஃபரன்ஸ் கூட போடலாம். அதாவது B4 + B5 + B6 இப்படின்னு போடலாம். இல்லைன்னா நீங்க நம்பர் கூட போடலாம். 1000 + 150 + அப்படின்னு சொல்லி நீங்க நம்பர்ஸ் கூட நீங்க இதுல போடலாம். இல்லைன்னா எல்லாத்தையும் கலந்தாப்புல வந்து B4 + 150 இந்த மாதிரி கூட செல் ரெஃபரன்ஸும் நம்பரும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா நீங்க உங்க மவுஸ் எடுத்துட்டு போயிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதுவே வந்து செலக்ட் ஆயிரும். உங்களுக்கு எதுலேருந்து எது வரைக்கும் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி கூட நீங்க செலக்ட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு செல் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா அந்த செல்லை வந்து அது இக்னோர் பண்ணிடும், ஏரர் காட்டாது. ஏரர் காட்டுது அப்படின்னா மேபி அந்த செல் ரெஃபரன்ஸ் தப்பா இருக்கும், இல்லைன்னா அது நம்பர் வேல்யூல இல்லாம இருக்கும், டெக்ஸ்டோட வேல்யூவா இருக்கும். டெக்ஸ்டோட வேல்யூ கூட மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். நம்பர் வேல்யூ டு நம்பர் வேல்யூ ப்ளஸ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் வேல்யூ டு நம்பர் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. லாஜிக்கல் வேல்யூ கூட நீங்க சம் பண்ணலாம். ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். லாஜிக்கல் வேல்யூனா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். ஸோ ட்ரூனா 1ன்னு அர்த்தம், ஃபால்ஸ்னா 0ன்னு அர்த்தம். இதுல கூட நீங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்க ஒரு சம் பண்ணலாம். அதை வச்சு நீங்க வந்து நிறைய அமேசிங்கான விஷயம்லாம் செய்ய முடியும். ஓகே, நான் ஃபியூச்சர்ல போக போக எவ்வளவு ஈஸியா நம்மளோட வேலைலாம் நடக்கும்னு நான் சொல்றேன். நீங்க இந்த சம் ஃபங்க்ஷன் உள்ளுக்கு இன்னொரு சம் ஃபங்க்ஷன் கூட வைக்கலாம். அதாவது நெஸ்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்கு இன்னொரு சம் மட்டும் இல்ல, வேற எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் உள்ளுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்க முடியும். நீங்க இப்போ வந்து நான் டன் தட்டுறேன். டன் தட்டிங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து உங்களோட ஆன்சர் வந்துருச்சு. இந்த சம்ல வந்து சம் இஃப் அப்படின்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுக்கு சம்மோட கொஞ்சம் அட்வான்ஸான வெர்ஷன். இப்போ நான் இந்த சம் இஃப் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படின்னு போட்டேன்னா இப்போ இந்த சம் இஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இதுல இருந்து இது வரைக்கும் சம் பண்ணணும். ஆனா இந்த கிரிட்டேரியால கிரேட்டர் தென் போட்டு நான் ஒரு 200 போடுறேன் வச்சுக்கோமே. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு C4ல இருந்து C8 வரைக்கும் சம் பண்ணும். அதுவே 200க்கு மேல இருந்தா மட்டும்தான் சம் பண்ணும். அதாவது இந்த 200க்கு மேல இருக்கணும். அப்ப இப்ப என்ன சம் பண்ணும் அப்படின்னா இந்த 1000 + 350 இது ரெண்டு தான் சம் பண்ணி 1350 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். டன் தட்டேன் பாருங்க, 1350 ஆன்சர் பாருங்க. ஸோ நம்மளோட இந்த
இந்த 200 நம்ம அது சேர்த்துக்கல, இந்த 100 அது சேர்த்துக்கல, இந்த 125 சேர்த்துக்கல. ஸோ சம் இஃப் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சம் இஃப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சப் டோட்டல் இருக்கு. இப்போதைக்கு இந்த சம் அண்ட் சம் இஃப் இதை பத்தி தெரிஞ்சுட்டாலே போதும். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து இந்த சம் இஃப்ஸ் சப் டோட்டல் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதை நான் அழைச்சிடுறேன், இந்த ஃபங்க்ஷன் வேணாம். ஓகே, இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே இல்லை, நீங்க நேராக ஃபார்முலா ஸ்டெப் போகணும். மேத் அண்ட் ட்ரிக் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அதில் செலக்ட் பண்ணணும் தான். இங்க நம்ம சம் இருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ரேஞ்ச் என்னன்னு போட்டு நீங்க டன் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது கிடைச்சிடும். ஸோ இங்கெல்லாம் வந்து எம்டி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்க சம் பண்ணி உங்க ஆன்சரை கொண்டு வர பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதுல புரியல, ஏதாவது கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் என்னன்னு நான் சொல்றேன். ஸோ நான் உங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.